அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டு பிளக் கம்ப்ளைண்ட்டு தான். ஹீட்டு பிளக் கம்ப்ளைண்ட்னா அதாவது 2 பிளக்குமே வேலை செய்யுது அப்படின்னு எலக்ட்ரிஷியன் ஹீட்டு பிளக்கை கழட்டாமலே செக் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் மெக்கானிக் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பம்பு நாசில் தான், அதாவது லேட் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால வண்டி வந்து சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும். அதனால் சரி பம்பு நாசில் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நினச்சி அவங்க கழட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. சரி நம்மள்ட்ட வந்துச்சு வண்டி. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட்டு பிளக்கை கழட்டி வெளியே வச்சு தான் எப்பயுமே முறையாக செக் பண்ணணும். லைன் வருதான்னு வண்டியில் இருந்த மணிக்கே செக் பண்ணக்கூடாது. லைன் வந்தாலே ஹீட்டு பிளக் ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அதில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்களேன், ஹீட்ரு பிளக் எப்படி பழுக்குது அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழ் நோக்கி பழுக்குது. அதாவது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 2 பக்கமும் பழுக்குது. இந்த மாதிரி பழுக்குது அப்படின்னா டைமிங் வந்து மிஸ் ஆகும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிடுவோம். அப்படின்னும் போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் திரும்பி செல்ஃப் போடும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதே இது இந்த ஹீட்ரு பிளக்கை பாருங்கள், ஹீட்ரு பிளக்கோட எட்ஜிலேருந்து அப்படியே பழுத்து வருது பாருங்கள். இப்படி தான் பழுக்கணும். இதுதான் கரெக்டான ஹீட்ரு பிளக்கு. இந்த மாதிரி ஹீட்ரு பிளக்கோட எட்ஜிலேருந்து பழுத்து வந்தால் தான் வண்டி வந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது மேலே டீசல் பட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும். பார்த்த ஹீட்ரு பிளக் மாதிரி ரிவர்ஸில் பழுத்துச்சு அப்படின்னா வண்டி சுற்று வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு சின்ன விஷயந்தான், இருந்தாலும் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.